ஆங்கிலத்தில் காமன் கிரைட் எனவும் அறிவியல் ரீதியாக பங்காரஸ் கோரோலியஸ் என்றும் அழைக்கப்படும் கட்டுவிரியன் பாம்பு இந்தியாவின் மிகவும் கொடிய விஷப்பாம்புகளில் ஒன்று. இது ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான இறப்புகளுக்கு காரணமாகிறது. இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய கட்டுவிரியன்கள் பெரும்பாலும் வீடுகளுக்குள் நுழைந்துவிடும் இயல்பு கொண்டது. குறிப்பாக கிராமப்புற சூழல்களில் காணப்படும் எளிய கூரை வீடுகளுக்குள் கட்டுவிரியன்கள் அழையா விருந்தாளியாக நுழைந்து விடுகின்றன. அச்சுறுத்தப்படும் போது சத்தமே இல்லாமல் கடித்து விடுகின்றன. நாகப்பாம்பு கூட அச்சுறுத்தப்படும் போது உஸ் என சத்தமிட்டு எதிரியை எச்சரிக்கும். ஆனால் கட்டுவிரியன் சந்தடி இல்லாமல் கடித்துவிட்டு சந்துக்குள் நுழைந்து கொள்ளும். அந்த வகையில் இது மிகவும் தனித்துவமான பாம்பாக அறியப்படுகிறது. சராசரியாக 17 ஆண்டுகள் வாழக்கூடிய கட்டுவிரியன் பொதுவாக 1.2 கிலோ எடை கொண்டதாக இருக்கும். கட்டுவிரியன் நம்ப முடியாத அளவுக்கு சுமார் 9 அடி நீளம் வரை வளரக்கூடியது. இந்தியாவின் பிக் 4 என்று அழைக்கப்படும் 4 வகையான விஷப்பாம்புகளுள் கட்டுவிரியனும் ஒன்று. இந்திய நாகம், ரசல் வைப்பர் மற்றும் சாஸ்கெல்டு வைப்பர் ஆகியவை மற்ற 3 விஷப்பாம்புகள். இவை 4ம் சேர்ந்து இந்தியாவில் பாம்பு கடி தொடர்பான பெரும்பாலான மரணங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. கட்டுவிரியன் நியூரோடாக்சிக் விஷத்தை கொண்டுள்ளது. இது தசைகளுக்கு நரம்பு தூண்டுதல்களை தடுப்பதன் மூலம் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கட்டுவிரியன் கடித்தவுடன் பாதிக்கப்பட்டவருக்கு ஆரம்பத்தில் பெரிதாக வலி ஒன்றும் தெரியாது. ஆனால் சில மணி நேரங்களில் முடக்குவாதம் ஏற்படுகிறது. குறிப்பாக சுவாச செயலிழப்பை ஏற்படுத்தும். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உயிரிழப்புக்கும் இட்டு செல்லும். கட்டுவிரியன் கடியின் மிகவும் மோசமான அம்சங்களில் ஒன்று கடிபட்ட இடம் வீக்கமோ வலியோ இல்லாமல் இயல்பாக இருப்பது. ஆனால் மிகவும் ஆபத்தானது. சுருக்கமாக சொல்ல போனால் கட்டுவிரியனுக்கு உடம்புதான் ஒல்லி, வேகத்தில் கில்லி. இவனை பார்த்தால் போயிடணும் தள்ளி, இல்லாட்டி வச்சிடுவான் கொல்லி.